கொடுவா, இறைச்சி. இது வேற 17 மீன். இது வந்து அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதை நம்ம வந்து நல்லா மீனா சாப்பிட்டோம்னா நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கலாம், பார்க்க ஷைனிங்கா. கண்ணெல்லாம் நல்லா சூப்பரா தெரியும் நம்மளுக்கு. என்ன காலையில வந்ததா? சொல்லுங்க அபிஷேக். 2 கிலோ கம்மியா தானே இருக்கு. 1,800. இந்த ஊர்ல பாருங்க 1 கிலோ வந்துட்டு மீன் வந்து 400 ரூபா. இது 120 ரூபாயா? எறா இருக்கா? 500 ரூபா 1 கிலோவா? காசு கொடுத்தாலும் கொடுக்க மாட்டாங்க. இவரையும் எடுத்துருங்க. எக்ஸ்போர்ட். அப்பதானே நிறைய பேர் வராங்க இங்க. இது பாருங்க 150 ரூபாய்க்கு சூப்பர் எறா. மீடியம் சைஸ்ல இருக்கு. ஒரு 10 நிமிஷத்துல உரிச்சிடலாம். இல்ல இல்ல சூறை. இது வந்து முளையாங்கன்னு பாரு. காணா கத்தையா? இப்ப இது 2 தான் இருக்கு. இது எவ்வளவுக்கா? இது இன்னும் நீங்க இங்க இருக்கீங்க, அங்க பார்த்தோம். கவலைதான் இருக்கா? இப்ப ஏதோ வாங்க போறீங்களா? இல்லையா? வஞ்சரம் வஞ்சரம் இருக்கா? சூர மீனையா? இத வஞ்சரம் மாதிரி நான் பண்ணிடவா? எவ்வளவு இது சூரா? 1 கிலோ 200 ரூபா. 200 ரூபா என்கிட்ட. சரி வாங்க, லாஸ்ட்ல போய் வஞ்சிர மீன் இருக்கான்னு பாப்போம். உங்ககிட்ட இது 2 தான் இருக்கா? வாங்க போவோம். இங்க வாங்க. தேங்காய் பாறை இருக்கு போல இருக்கு. தேங்காய் பாறை எடுக்க முடியுமா? தேங்காய் பாறை தான் யாரு எடுத்தாலும் 300 ரூபா வாங்கிட்டு போயிருக்கு. யாரு எடுத்தாலும் அது மேல இருக்கு, எடுத்து 300 ரூபா. அவங்க கிட்ட போய் கேட்கணுமா? யாரு நான் சொல்றேன், 300 ரூபா கொடு. எடுத்து போடுங்க. அதை எடுத்து போடுங்க. தேங்காய் பாறை மட்டும். இந்த மஞ்சள் கலர். அது இல்ல. ஆஹா, அது எனக்கு வேண்டாம். அந்த அது முள்ளா இருக்கும். ஊட்டானா அது? இது பாரு, இது சூப்பர். இது என்னன்னு சொல்வீங்க? அவங்கள சொல்ல வைக்கலாம்னு பார்த்தா இந்த மாதிரி இருக்கா அந்த கண்ணாடி பாறை? எனக்கு இந்த மட்டை கோச்சுக்காம எடுத்துருங்களா? 1.5 கிலோ எவ்வளோ? 300 ரூபாயா? இருக்கு. இதேதான் வைக்கிறாங்க அவங்க. அடியில இருக்கு அந்த மீன் ஏதாவது? காலாவா? காலா போடுங்க போடுங்க போடுங்க. அது வாங்கி வச்ச மீன்ல ஒண்ணு நாங்க அடியில என்ன நிறைய பேர்னா பொக்கிஷம் மாதிரி கிடைக்கும் போல இருக்கா? 300 ரூபாயா இது? இது நல்லா எடுங்க. இது 300 ரூபா. கண்ணாடி பாறை, காலா, தேங்காய் பாறை. இந்தாங்க. ஓ, சில்லறை இருக்கா? இதுல போடுறீங்களா? இதுல போடுங்க. என்ன இது? 4 8 8 12 12 16 17. அக்கா போடுங்க, போடுங்க. போடுங்க. ஊடா மட்டும் வேணாம். அதுவும் காலா தானே? பண்ணா முள் இல்லாத மீன். வஞ்சரம் வஞ்சரம் இருக்கா? வஞ்சரம் எல்லாம் கிடையாது. நெத்து காணாக்கத்தை இருக்கா? காட்டுங்க. ஒரே மீன்லயே நான் குளிக்க போறேன்னு நினைக்கிறேன். ஒழிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. சூப்பரா காணாக்கத்தை. காணாக்கத்தை நல்லா இருக்கும். வறுத்து சாப்பிடலாம். லாஸ்ட் தடவை வறுத்து சாப்பிட்டோம் எடுத்துட்டு போயிட்டு. எவ்வளவு அது? 150 ரூபாயா? 2 கிலோவா தான் கொடுப்பீங்களா? 2 கிலோ தான் இருக்கு. 1 கிலோ வேணா எடுத்துங்க. 2 கிலோ என்ன வேலை? 2 கிலோ எவ்வளோ? 400 ரூபா. சரி, அங்க போய் அந்த கனவாவை பாப்போமா? அவங்களே சொல்றாங்க போய் பாருங்க. அங்க என்ன இருக்கு? ஐயோ, நெத்தில என்ன இப்பதான் பிரிக்கிறாங்க போல இருக்கு. அந்த நெத்தில எப்ப இங்க வரும்? கொடுவா
கொடுவா தானே அது? இறைச்சி இது வேற. எவ்வளவு அது? 3.75 கிலோ 300 ரூபா. ஹோட்டலுக்கெல்லாம் ஏதாவது வாங்குவாங்க போல. எப்போ வரும்னு தெரியல. நெத்திலி வெயில் அடிக்குது. அக்கா நெத்திலி வர சொல்லுங்களா? நெத்திலியும் கனவாவும் இது வந்து நான் வாங்கிட்டேன் 300 ரூபாய்க்கு. 300 ரூபாய்க்கு வந்து 17 மீன். இது வந்து அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதை நம்ம வந்து நல்லா மீனா சாப்பிட்டோம்னா நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கலாம். பார்க்க ஷைனிங்கா, கண்ணெல்லாம் நல்லா சூப்பரா தெரியும் நம்மளுக்கு. என்ன மீனை தான் சாப்பிடணும். கிட்டே வந்து வஞ்சரம் இருக்கும். 1 கிலோ 200 கிராம் இருக்கு. எத்தனை இருக்கு? நல்லா பெருசா கொடுங்களா? அதாவது கொடுங்க. காலையில வந்ததா சொல்லுங்க அபிஷேக். இன்னொன்னு எடுங்க. 1 கிலோ எங்க எடை போடுவீங்க இப்போ? பக்கத்துலயே இருக்கு. வாங்க ஒரு 3 எடுத்துட்டு வாங்கலாம். இன்னும் 2 எடுங்களா இதே சைஸ்க்கு. 1 கிலோ எவ்வளவு சொன்னாரு அவரு? 400 ரூபாயா? 400 ரூபா சொன்னாரு. அங்க உட்காந்துருக்காரு. இப்ப திருப்பி நான் சுத்திட்டு போனேன். வெயிட் போடுங்க. ஒரு கிலோ வஞ்சிர மீன் 400 ரூபா. 1.800 இருக்கு. அப்படின்னா எவ்வளவு வருது? 2 கிலோ கம்மியா தானே இருக்கு. இதே மாதிரி பெருசா இருந்தா நல்லா இருக்கும். இதுல போடுறீங்களா? இப்ப கேட்டு வரீங்களா எவ்வளோன்னு? 1.800. இந்த ஊர்ல பாருங்க 1 கிலோ வஞ்சிர மீன் வந்து 400 ரூபா. இப்போ இது வந்து போட்ல இருந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷா வருது. எடுக்கிறாங்க பாருங்க. அவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்கி இதை கட் பண்ணி மேல ஃப்ரீசர்ல வைக்கிறோம். அதனால நம்ம 2 வீக்ஸ்க்கு வந்து நல்லா அதே ஃப்ரெஷ்னஸோட சாப்பிடுறோம். இந்த ஆழ்கடல்ல போய் தங்கி பிடிக்கிறாங்க பாத்தீங்களா? அந்த கான்செப்ட்லாம் எப்படின்னு எனக்கு தெரியல. 10 நாள் 15 நாள் தங்கிட்டு அந்த மீன் எடுத்துட்டு வந்து மார்க்கெட்ல கொடுப்பாங்க. நான் என்ன சொல்றேன்னா எல்லாமே நல்ல மீன் தான். நீங்க வந்து உயிரோட படகுல வருது பாருங்க. அப்படியே காமிங்க லைனா. அந்த மாதிரி வரத ஃப்ரெஷ்ஷா பிடிச்சி அப்படியே சாப்பிடணும் அப்படின்னு நான் சொல்றேன். அப்பதான் டேஸ்டா இருக்கும். என்ன விலை எவ்வளோன்னு கேட்க போனவரை காணோம். நம்ம வந்து வாங்கி பாருங்க. சூப்பரா இருக்கா? அப்படியே பீஸ் போட்டு 3 கவர்ல போட்டுருந்தோம். மாடி தோட்டத்துல இருந்து காய்கறிகள் எடுத்து ஒவ்வொரு பீஸா வறுத்து சாப்பிட போறோம். இந்த தடவை நல்ல ஜாக் பாட். இது 300 ரூபா. இது வந்து 800 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இதுல வைப்போம். இதுவே போதும்னு நினைக்கிறேன். யாராவும் கனவாவும் வாங்கிட்டு கிளம்பிடலாம். நான் இன்னமும் வாங்கலாம்னு நினைக்கிறேன். இந்த மூட்டை பார்த்தாது யாரா கனவா அப்புறம் வந்து நெத்திலி வாங்கலாம்னு நினைக்கிறேன். சரி இதுக்கு போய் கேஷ் கொடுப்போம். அந்த பெரிய பெரிய யாராலும் 1200 ரூபாய்க்கு இருந்தது. அதெல்லாம் எனக்கு கிடையாது போல இருக்கு இல்ல. பெரிய கனவா இருக்குன்னு சொன்னீங்களே. இது 120 ரூபாயா? யாரா இருக்கா? அந்த ஷெட்டுக்குள்ள போனோம். வெளியவே யாரா இருக்கா? போய் பாப்போம். 1 கிலோ போடுங்களா? 1 கிலோ போடுங்க. 1 கிலோ. எடை மிஷின் இருக்கா? அதான் அதுல கனவாலாம் இப்பதான் பிரிக்கிறீங்க. இல்ல இல்ல யாரா 1 கிலோ போடுங்கன்ற. இது பாருங்க. இது வந்து 150 ரூபாயா 1 கிலோ. அவங்க அல்றாங்க பாருங்க. அதை போய் எடுங்க. அங்க போய் அள்ளி கிட்ட போய் எடுங்க. அந்த பக்கம் சுத்தி போய் சைஸ் அது எடுங்க. 1 கிலோ. ஓரளவுக்கு மீடியம் சைஸ் யாராதான். கனவாவா? எவ்வளவு? இது போகுது அங்க எக்ஸ்போர்ட் போகுது. இல்ல இல்ல எனக்கு விக்க மாட்டீங்களா? வீடியோ மட்டும் தான் எடுத்துக்கணுமா? அட கடவுளே, என்ன இது எக்ஸ்போர்ட்? எவ்வளவு இது? இது 500 ரூபாய். 1 கிலோவா? காசு கொடுத்தாலும் கொடுக்க மாட்டாங்க. இவரே எடுத்துருங்க. எக்ஸ்போர்ட்டுக்கு அனுப்புறாரு. 1 கிலோ யாரா வந்து 500 ரூபா. இது பாருங்க 150 ரூபாய்க்கு சூப்பர் யாரா. மீடியம் சைஸ்ல இருக்கு. ஒரு 10 நிமிஷத்துல உரிச்சிடலாம் இல்ல. 150 ரூபாய் யாராவது ஒரு கவர்ல கொட்டுவோம். கவர்ல கொட்டி தாங்க. இல்ல 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 கவர் இருக்கு. இல்ல இல்ல அவரை எடுத்துறாதீங்க. கொஞ்சம் நேரம் போடுங்களா? 190 1190 கிராம் இருந்தது. வாங்க போய் காசு கொடுப்போம். இதோட போயிடலாம்னு நினைக்கிறேன். நான் நிறைய வாங்கிட்டேன்.
அந்த பெரிய இறா எடுக்கிறாங்க பாருங்க, டேஸ்டா இருந்துச்சுல்ல, அதை நம்ம வாங்கி சாப்பிடுவோம். இந்த போட்ல எல்லாம் உள்ளெல்லாம் பிரிச்சுட்டு இருக்காங்க. ஒருத்தர் ஒவ்வொரு போட்டை வாங்கி வச்சிருக்காங்க. மறைச்சு எடுக்கிறாரு. மறைச்சு எடுக்கிறீங்கன்ற எங்ககிட்ட காமிங்க. இது எவ்வளோன்றீங்க 1 கிலோ? ஐயோ 500 ரூபா தானே இது. 500 ரூபாயோ 400 ரூபாயோ தான் அது. ஓரளவுக்கு மீனெல்லாம் வந்து நம்ம வாங்கிட்டோங்க. இறா வந்து பெருசா இறா உள்ள இருக்கு. ஆனா இந்த மீனை வந்து உயிரா சாப்பிட்டு நம்ம பழகிடுறோம் பாத்தீங்களா, அதை சாப்பிட நம்மளுக்கு அப்படியே அந்த மீனுக்காக ஏங்குது வாய். அதனால நான் யாரா 1 கிலோ வாங்கிட்டு நிறுத்திட்டேன். நான் உங்களுக்கு எல்லாம் ஒண்ணுதான் சொல்லுவேன், நீங்க வந்து உயிரோட இருக்க மீனை அன்னைக்குதான் வருதுன்னா அந்த மாதிரி இருக்கிறத முயற்சி பண்ணி வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கும். நம்ம சொந்தக்காரங்க ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து இங்க இருப்பாரு மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ அவர்கிட்ட நம்ம வந்து வாங்கணும். நல்லா சீப்பாவே நிறைய கிடைச்சது. யாராவது திருப்பி வாங்கிட்டு தான் போகணும் சென்னைக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். பாய், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.